டேய் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பண்ணி இஷான் போஸ்ட், கில்லு போஸ்ட், விராட் போஸ்ட்னு எல்லா போஸ்ட்ல போயிட்டு கமெண்ட்ல 5 கப் போட்டு வச்சிருக்கீங்க. முதல்ல எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. அவனுக்கு பண்ணது சாரி கேட்க சொல்லுங்க, விட்டுருவாங்க. இது நாங்க சாரி கேட்கணுமா? ஆஃப்டர் ஒரு 5 கப் அடிச்சு வச்சுட்டு இப்ப சீன் போடுறீங்க. அது அவனுக்கு ஒரு விஷயமா? இது 5 கப் அடிக்கலாம் உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா? இல்ல ஐபிஎல் கப் ஜெயிக்கிறது உங்களுக்கு அவ்வளவு கேவலம் போச்சா? நாங்க ஜெயிக்கிற முடிவு பண்ண எப்போ ஜெயிப்போம், எப்படி ஜெயிப்போம்? இது சும்மா ஜெயிக்காம இவ்வளவு ரெக்கார்ட்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இல்ல உங்க எல்லா டீம் கப் சேர்த்தா வச்சு எங்க 5 கப் ஈக்குவல் வந்துருமா? டேய் நீங்க பிளே ஆஃப் ஃபுல்லா வரல, தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரியும்ல, ஃபைனல்ஸ் போறதுக்கு முன்னாடி ஹோம் கிரவுண்ட் சைலன்ஸ் பண்ண நீங்களாம் ஒரு டீம். கப்பு ஜெயிச்சா எவனாலும் மதிக்கணும், வாழ்த்தணும், அப்ரிஷியேட் பண்ணணும். அதுக்கு 2 8 பாயிண்ட் முக்கியமே இல்ல, ஃபேர் பிளே தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் 3 மேட்ச், லாஸ்ட் 3 மேட்ச், நடுவில் 2 மேட்ச் தோத்துட்டு பிளே ஆஃப் போக முடியாம இருக்க நீ எங்களை பார்த்து எங்களை எடுத்து பேசுறியா? இந்த சீசன்ல ஃபார்ம் அவுட் ஆகி பிளே ஆஃப் போக முடியும் நாங்களும் சரி, இல்ல பிரைன் டீம் வச்சுட்டு கஷ்டப்பட்டு பிளே ஆஃப் போன நீங்களும் சரி, 2 பேருக்கு அவங்க டீம் ஜட்ஜ் கொடுத்துருக்காங்க. எல்லா சிங்கத்தை வந்து கூண்டுலயோ கேஜ்ல வச்சிருக்காங்க, ஆனா நான் என் நெஞ்சில வச்சிருக்கேன். நீ குவாலிஃபையர் ஆனா பிளே ஆஃப் போன டீம், நான் எலிமினேட்டர் ஆனா பிளே ஆஃப் போகாத டீம். அதனால உனக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். ஏய் நான் என்ன என்ன மார்க் பண்ணுவியா இல்ல சைலன்ஸ் பண்ணியா? பண்ணிக்கோ. பெங்களூர் வந்தா 2012 ஃபைனல்ஸ் எடுத்து காட்டுவேன். ஹைதராபாத் வந்தா 2018 ஃபைனல்ஸ் எடுத்து காட்டுவேன். குஜராத் வந்தா 2023 ஃபைனல்ஸ் எடுத்து காட்டுவேன். எவங்கிட்ட கையை கட்டி நின்று பதில் சொல்ல அவசியம் கிடையாதுல. யாருக்கும் பயந்து வீட்டுல உட்கார வேண்டிய தேவையான கிடையாதுல. வெளியே போல. Damn it! இது எங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஒன் ஆஃப் த ஐபிஎல் சீசன். இது உன்னோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஒன் ஆஃப் த சீசனா இருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி எல்லா சீசனும் எங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி சீசன் பிளே. எவன் வந்து எங்களை கலாய்க்க நினைச்சாலும் குடலை உருவிடுவேன்.